ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ நேற்றே இந்த தகவல் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். பட் அது ரூமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெளியேறுவது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு அர்ச்சனா அவர்கள் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால மேபி யாராவது கண்டஸ்டன்ஸ் உள்ளே போய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து யாராவது உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அர்ச்சனா மட்டும்தான் இப்போதைக்கு உள்ளே போயிருக்க மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அது அவங்க போன சீசன் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க ஏதாவது மிட் வீக் எவிக்ஷன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது இப்போ ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு இந்த நியூஸு. ஸோ நானும் விசாரிச்சிருக்கேன், எனக்கு எந்த தகவல் வரல. பட் இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க மிட் வீக் எவிக்ஷன் இருக்கான்ட்டு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் 2 பேர் கண்டிப்பாக காலி ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்று மிட் வீக்கில் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் போகுது போல். ஏன்னா 2 எடுத்துகிட்டு டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற மாதிரி போகாமல் நம்ம ஒரு சிப்ஸெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது யாராவது கண்டஸ்டன்ஸை உள்ளே அனுப்பி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸில் இருக்காங்க போல தெரியுது. ஸோ மேபி அது அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் நமக்கு பார்த்தா தான் தெரியும் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் யார் போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். ஏன்னா அன்ஷிதா தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க வாக்குகள். அப்படி இல்லைனா ஜெஃப்ரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேரில் யாராவது வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் 7 பேர் தான். அதில் ஒரு ஆள் கிடையாது, 2 பேர் வெளியேறுவாங்க. அட்லீஸ்ட் மிட் வீக் எவிக்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. 11 பேர் டிக்கெட் டு ஃபினாலே. போன வட்டமே 10 பேர் உள்ளே போனாங்க டிக்கெட் டு ஃபினாலே. 2 பேர் ஆட விடாமல் பண்ணிட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல, விஜயவர்மாவையும் அர்ச்சனாவையும். அப்போ 8 பேர் தான் ஆடினாங்க. அவங்க சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த வட்டம் இருக்கும். ஸோ 10 பேர் போனாங்கன்னா 2 பேர் ஆட விட மாட்டாங்க. அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ யாரை நிப்பாட்டுவாங்கன்னா ரயான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரயான் நிப்பாட்டி விட்ருவானுங்க. இன்னொன்று ராணுவம் கை ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால் மேபி அவன் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாரும் சேர்ந்து. பட் தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் அர்ச்சனா போனோட்ட பண்ணாங்க, அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இவங்க எல்லா இடத்துலையும் போய் பேசுகிற இடத்துல பேசி நிறைய விஷயங்கள் ரெஃபரி மாதிரி பார்த்துட்டு பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். பட் இட்ஸ் ஓகே. யார் அந்த அதிர்ஷ்டசாலி, அதாவது அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல முடியாது, துரதிர்ஷ்டசாலி தான் சொல்லணும். ஸோ யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜாக்குலின் முதலிடம் 97,000 வாக்குகள். மஞ்சரி 2ஆம் இடம் 86,000 வாக்குகள். ஸோ 19% ஜாக்குலின், 17% மஞ்சரி, 15% ராணவ். ஸோ 77,000. மஞ்சரிக்கும் அவருக்கும் 9,000 டிஃப்ரென்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. பவித்ராவுக்கு 66,000 ஓட்டுகள். ஸோ 13%, 4வது இடத்துல இருக்காங்க. 5,000 விசால் 65,000 வாக்குகள், 12%. ஜெஃப்ரி 11%, அன்சிதா 10%. யாருக்குமே பெரிய சேஞ்செலாம் இல்லை. 59,000 ஜெஃப்ரி, 54,000 அன்சிதா. ஸோ யாருனாலும் போகலாங்க. ஏன்னா விசால்லேருந்து போகிறதுக்கு யார், பவித்ராலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவித்ரா, விசால், ஜெஃப்ரி, அன்சிதா, இந்த 4 பேரில் யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 64,000 54,000 பெரிய வித்தியாசம் இல்லை, 10,000 ஓட்டு தான். ஸோ அஃபீஷியல் அது விழாம கூட இருக்கலாம். இது அன்அஃபீஷியல் தான். அஃபீஷியல் நான் கேட்டிருக்கேன், இன்றைக்கி எனக்கு வரல. புதன்கிழமை வந்தது தான் கடைசி. ஸோ புதன்கிழமை வந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முதலிடம், 2வது ராணவ், 3வது மஞ்சரி, 4வது பவித்ரா அப்படின்னு தான் வந்துச்சு. சரியா? பட் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா பவித்ரா சேவ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ யார் யார் வெளியிறவங்க வாய்ப்பு இருக்குன்னா விசால், ஜெஃப்ரி, அன்சிதா. பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அன்அஃபீஷியல் வச்சே போவோமே, பெரிய கேப் இருக்குது ராணவுக்கு தான். ராணவுக்கு அப்புறம் பவித்ரா, விசால், ஜெஃப்ரி, அன்சிதா, அந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டபுள் எவிக்ஷன். மிட் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக அன்ஷிதா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட், ஜாக்லின் நல்ல வாக்குகள் விழுந்துட்டுருக்கு. சரியான வாக்குகளை அள்ளிட்டு இருக்காங்க. அடுத்து முத்துக்குமரனோட ஃபேமிலி ஜாலியாக நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டோம். அது நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ. ஸோ முன்னாடி வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் முரண்பாடில் அருண் மட்டும் சொன்னாங்க. ஏன்னா அருண் நல்லா பேசிகிட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு மாதிரி நல்லா பேசிகிட்டு இருந்தவன் டபுக்கு டபா அப்புறம் பாபான்லாம் சொல்லிட்டான். அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, அது இங்கே இருக்கிறது தான், இயல்பு தான், அண்ணன் தம்பிக்குள்ளே இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லி விட்டாங்க. அப்புறம் சவுண்டு பார்ட்டி சவுண்டு, மஞ்சள் நல்லா விளாட்றீங்க, எல்லோரும் நல்லா விளாட்றீங்க, இந்த மாதிரி தான் பாலிஷ்டாக முடிச்சிட்டாங்க நம்ம முத்துக்குமரன் ஃபேமிலி. அந்தளவுக்கு எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.